ஆண்டவர் வெற்றிகரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நல்ல நேரத்திலே உங்களுக்கு என் வாழ்த்துலையும் சோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆண்டுடைய கிருபையினாலும் தேவனுடைய நாமத்தினாலும் இந்த இடத்தில் நம்ம கூடி வர பரலோகத்தின் ஆண்டவர் கொடுத்த கிருபை இரக்கங்களுக்காக நன்றி செலுத்தி கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். விசேஷமாக இந்த நாட்களிலே உலகம் முழுவதும் கிறிஸ்து இயேசுடைய பாடு மரணங்களை குறித்து பலரும் பல விதங்களிலே தியானித்து கர்த்தரிடத்தில் சேர்வதையும் தேவனுடைய அன்பின் ஐக்கியத்தை புதுப்பித்துக் கொள்வதையும் நாம் அறிந்த ஒரு காரியம். அதுபோலவே வழக்கமாக ஒன்றிடாமல் தேவனை மெய்யாகவே தேவனுடைய அன்பை நாம் ருசி பார்த்து தேவன் நமக்காக செய்த நன்மைகளை எண்ணி பார்த்து தேவனை துதிக்க வேண்டும் என்பதற்காக இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு தேவன் நாம் மைப்படுவதாக வேதத்திலிருந்து சில வசனங்களை தியானித்து ஆண்டுடைய சமூகத்திலே நம்ம ஜெபிக்க இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நாம் மைப்படுவதாக சிலுவையில் உண்டான மனிதர்களுக்கு உண்டான மாற்றம், சிலுவையில் மனிதர்களுக்கு உண்டான மாற்றம், இதனுடைய தலைப்பு. ஆண்டவர் சிலுவையிலே மனிதர்களுக்கு என்னென்ன மாற்றத்தை கர்த்தர் இயேசு உண்டு பண்ணி கொடுத்தார் என்று சொல்லி சில வசனங்களை நான் உங்களுக்கு கோடிட்டு காட்டி தேவ நாமத்தை உயர்த்த ஸ்தோத்திரம் பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன். கர்த்தர் நல்லவர். முதலாவதாக அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு முதலாம் நிருபம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. தேவ பிள்ளைகள, தேவ ஜனமே, சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. இதை குறித்து பிற்பாடு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லி கர்த்தரை துதிப்போம். கர்த்தர் நல்லவர். அன்று நாம் மையப்படுவதாக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கலாத்திற்கு நிருபம் 6ஆம் அதிகாரத்தில் விதமாக 6ஆம் அதிகாரத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 6:14 ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவர். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பவுல் இங்கு சொல்கிறார், நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாத இருப்பேனாக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நாம் மையப்படுவதாக. உலகத்தில் இன்றைக்கு பலருக்கும் பல காரியங்களை குறித்து மேன்மைகள் உண்டு, உயர்வு உண்டு, உயர்வான எண்ணங்கள் உண்டு, உயர்வான சிந்தனைகள் உண்டு, உயர்வான பார்வைகள் உண்டு. ஏன் என்று சொல்லுவோமானால், அவங்க ஏதாவது ஒன்று வாங்கிவிட்டால் அவங்களுக்கு மேன்மை வரும். அவங்க அந்த மேன்மையாக கருதுவாங்க. ஏதோ ஒன்று பெற்றுக்கொள்ளாததை பெற்றுக்கொண்டால் அதை மேன்மையாக எண்ணுவாங்க. அன்றைக்கு ஸ்தோத்திரம். தேவன் அமைப்பதாக. ஒரு லேண்ட் வாங்கினா, ஒரு கார் வாங்கினால், அல்லது பவுன்கள் வாங்கினால் அதை என்ன செய்வாங்க, எனக்கு மேன்மையாக இருக்கிறது என்று சொல்லி அந்த குறிப்பிட்ட அந்த காரியத்தை மாத்திரம் மேன்மை பாராட்டி சந்தோஷப்படுவாங்க. அன்றைக்கு ஸ்தோத்திரம். தேவன் நாம் மையப்படுவதாக. பவுலுக்கு எவ்விதமான மேன்மைகள் இருந்தது என்பதை ஒரு 4 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பவுலுடைய வாழ்க்கையில் இருந்த மேன்மைகள் என்ன என்பதை 5 காரியங்கள். அதில் ஒரு காரியம் ஆண்டவர் சொல்கிறோம். பவுலுக்கு இந்த மேன்மை படிப்பு. அந்த காலத்தில் பவுல் நல்ல படித்த படிப்பாளி, அறிவாளி, திறமை பவுலுக்குள் இருந்தது. ஆனால் தன்னுடைய படிப்பை குறித்து அவர் மேன்மை பாராட்டவில்லை. அன்றைக்கு ஸ்தோத்திரம். தேவன் நாம் மையப்படுவதாக. அதுக்கு அடுத்ததாக பல மொழிகள் பேசுகிற திறமை உள்ள ஒரு மனிதன் பவுல். பல மொழிகளை சரளமாக பேசக்கூடிய நல்ல கிருபை பெற்ற, நல்ல ஒரு தயவு பெற்ற ஒரு மனிதன் தான். ஆனால் அவனுக்கு இருந்த அந்த மொழிகளை குறித்து அவனுக்கு பெருமை இல்லை. அதுக்கு அடுத்ததாக நல்ல வசதியான குடும்பம். நல்ல வசதியான
குடும்பத்தில் பிறந்த ஒரு மனுஷன். இந்த காலத்திலே வேத பண்டிதர் சொல்றாங்க பவுலுக்கு கப்பல்கள் ஓடினதாக என்று சொல்லி. இப்போ அவ்வளோ வசதி நிறைந்த ஒரு மனிதன். அதனாலதான் கிறிஸ்து அறிவதற்காக எல்லாவற்றையும் லாபமாக இருந்த எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று சொல்கிறார். தேவ பிள்ளைகளை அவனுக்கு லாபமாக இருந்தது எல்லாவற்றையும் அவர் குப்பையாக எண்ணுகிறார். அந்த அளவுக்கு அவருக்கு மேன்மை இருந்தது. அன்றைக்கு ஸ்தோத்திரம், தேவநாமம் மையப்படுவதாக. அடுத்து 4வது காரியம், உயர்ந்த மனிதர்களோட, அரசியல்வாதிகளோட, ராஜா குடும்பங்களோட, அதிகாரிகளோட நல்ல பழக்க வழக்கங்கள், உடனே சந்திக்கக்கூடிய, உடனே பார்க்கக்கூடிய, உடனே பேசக்கூடிய, உடனே ஒரு காரியத்தை பேசி தீர்க்கக்கூடிய ஒரு இடத்துல பவுல் அந்த காலத்தில் இருந்தார் என்று சொல்லி வேத பண்டிதர் சொல்றாங்க. அன்றைக்கு ஸ்தோத்திரம், தேவநாமம் மையப்படுவதாக. இப்படி பல காரியங்களை இன்றைக்கு நான் சொன்னேன். அதை விட ஒரு மேன்மையே, இதையெல்லாம் பவுல் என்ன பண்ணிடுறாருன்னா குப்பையும் நஷ்டமுமா. நான் சொன்ன அத்தனை காரியமும் முதலாவது சொன்னேன். அன்றைக்கு ஸ்தோத்திரம், படிப்பு அவருக்கு இருந்தது. பல மொழிகள் பேசும் பழக்கம் அவருக்கு இருந்தது. 3வது, வசதியுள்ள குடும்பத்தில் பிறந்தவர். அடுத்து 4வது, உயர்ந்த மனிதர்களோட, ராஜாக்களோட, அதிகாரிகளோட நல்ல பழக்கம் அவனுக்கு இருந்தது. இதில் இல்லாத ஒரு 5வது காரியம், சிலுவையை இதெல்லாம் விட்டுட்டார் பவுல். இந்த மேன்மையெல்லாம் விட்டு விட்டாருங்க. ஆனால் பவுல் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றை குறித்து நான் மேன்மை பாராட்டாத இருப்பேனாக என்று சொல்லி. ஏன் பவுல் சிலுவை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்? சிலுவையிலே அப்படின்னா நடந்தது என்று சொல்லி இன்றைக்கு நாம் சில காரியங்களை அறிந்து கொள்ள போகிறோம். சிலுவை, யூதர்கள் குற்றம் செய்துவிட்டால் அவர்களை கல்லறிந்து கொள்ளுகிறார்கள். வேதம் அப்படி சொல்லுகிறது, அவர்களை கல்லறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனா இயேசு கிறிஸ்து பிறக்காததுக்கு முன்பதாக யூதர்கள், இஸ்ரவேலர்கள் அடிமைப்பட்டு கிடந்தார்கள். யாருக்கு அடிமைகளாக இருந்தார் என்றால் ரோமபிரியருக்கு அவர்கள் அடிமைப்பட்டவர்களாக இருந்தாங்க. அப்படி அடிமைப்பட்டு அவங்க தான் அந்த தேசத்தை ஆட்சி செய்தாங்க. ஆனால் ரோமருடைய பழக்க வழக்கம் என்னன்னா, சிலுவையில் பெரிய குற்றங்கள் செய்தா அவளை சிலுவையில அறையணும். இப்ப 2 சட்டங்கள் அங்க இருக்குதுங்க. அதாவது எருசலேமில் அன்றைக்கு ஸ்தோத்திரம், ஒன்று கல்லறிந்து கொள்ள வேண்டும், மற்றொன்று தூக்கு மரத்திலே கொலை செய்ய வேண்டும். நம்முடைய ஊர்ல குற்றம் செய்து விட்டால் அன்றைக்கு ஸ்தோத்திரம் தூக்கிட்டு தொங்க விடுவாங்க. அமெரிக்காவில் குற்றம் செய்தால் துப்பாக்கினாலே சுட்டு கொலை செய்வார்கள். இப்படி பல நாடுகளில், அரேபியா தேசத்திலே கொலை செய்தால், தவறுகள் பண்ணினால் அங்கேயும் கொடூரமான ஒரு தண்டனை. இப்படி பல நாடுகளில் பல பிரச்சனைகள், பல காரியங்கள் தண்டனைகளாக கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் வேதத்தில் யூதர்கள் தவறு செய்தால் அவர்களை கல்லறிந்து கொள்ள வேண்டும். அன்றைக்கு ஸ்தோத்திரம், தேவநாமம் மையப்படுவதாக. அதே அவர்களை ஆட்சி செய்த, அவர்களை நடத்தின ரோமபிரியருடைய சட்டத்தில் என்னன்னா, குற்றம் செய்தால் மரத்திலே தூக்கப்பட வேண்டும். இப்போ இயேசுவுக்கு வேதத்தில் உள்ள அந்த பிரமாணத்தின்படி அவர்கள் கொல்லப்படவில்லை, ரோமருடைய பிரமாணங்களின்படி கொல்லப்பட்டார். அது சிலுவையில் கொல்லப்பட்டார். இதற்கு வேதத்தில் வசனம் நமக்கு உண்டுங்க. அன்றைக்கு ஸ்தோத்திரம். பிற்பாடு இந்த வசனத்தை நான் காட்டுகிறேன். கர்த்த நல்லவர், தேவநாமம் மையப்படுதக. அன்பான தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, இப்படி அவர் சிலுவையிலே ஆணி அடித்து கொல்லப்பட்டார் என்று நமக்கு வேதம் நமக்கு போதிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1:23. நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பிரசங்கிக்கிறோம். அது அவர் யூதருக்கு இடலாகும், கிரேக்கருக்கு பைத்தியமாக இருந்தது. வேதம் சொல்லுகிறது மரத்திலே தூக்கப்பட வேண்டும், மரத்திலே கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி. ஆனா அந்த காலத்துல இது என்னவா இருந்துச்சுன்னா, யூதருக்கு இடரல். மரத்துல தூக்கப்பட்டால், கொல்லப்பட்டால் யூதருக்கு என்னவா இடரல். ஆனா கிரேக்கருக்கு அது என்ன வந்துச்சுன்னா பைத்தியமாக இருந்ததுதான். ஏன்னா செத்து போயிட்டான். செத்து போனவன் எப்படி மீட்பை கொடுக்க முடியும்? செத்து போன ஒரு மனிதன் எப்படி பாவ மன்னிப்பை கொடுக்க முடியும்? ஒரு ரத்தத்தினால
கரைப்பட்ட அந்த ரத்தம், குற்றம் சுமத்தப்பட்ட அந்த ரத்தம் எப்படி மனுகுலத்திற்கு மீட்பை உண்டு பண்ண முடியும் என்பதாக அவங்களுக்குள்ளாக ஒரு குழப்பம் இருந்தது. யூதருக்கு இடலாகவும் கிரேக்கருக்கு பைத்தியமாகவும் இருந்தது. தேவ பிள்ளைகளை, தேவ ஜனமே, இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் கர்த்தர் அறையப்பட்டார், கொல்லப்பட்டார். இது அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இருந்தது. எப்படி இது மீட்பு உண்டாகும், எப்படி விடுதலை உண்டாகும், எப்படி சமாதானம் உண்டாகும், எப்படி உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும் என்று சொல்லி சில காரியங்களை அவங்களுக்குள்ள குழப்பமாக இருந்தது. இப்படியாப்பட்ட சூழ்நிலை தான் இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். அதிலே 27வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். தேவன் நாம் மைப்படுவதாக. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்திலே பைத்தியமானவரை தெரிந்து கொண்டார். ஆமென் சொல்லுவோமா? பாருங்க, கிரேக்கருக்கு பைத்தியமா இருந்துச்சு. கிரேக்கர்கள் ஞானிகள், அறிவாளிகள், பலமுள்ளவர்கள், ஒரு பல நாடுகளையே அவங்க ஆட்சி செய்து கொண்டிருக்காங்க. அப்படியாப்பட்ட ஞானிகளை இயேசுவின் மரணம் பைத்தியமாக மாற்றிவிட்டது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தேவநாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகள, தேவ ஜனமே, அதோடு இல்லாமல் கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு ஒரு வசனத்தை காட்ட நான் விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு 2ஆம் நிருபம் 14-15. நமக்கு எதிரியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை கொலைத்து அதை நடுவில் இல்லாதபடி கெடுத்து சிலுவையிலே ஆணி அடித்து துறைதர்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாகி அவைகள் சிலுவைகளே இயேசு வெற்றி சிறந்தார் என்று எழுதப்பட்டது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவ ஜனமே, அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நல்ல நேரத்தில் கர்த்தருடைய நாமம், இயேசு நமக்கு அடிக்கப்பட்டார், இயேசு நமக்காக நொறுக்கப்பட்டார் என்று சொல்லி உங்களிடத்தில் நான் சொல்ல கடமைப்படுகிறேன். சிலுவையில் உண்டான மாற்றம் என்று உங்களுக்கு தலைப்பு சொன்னேன். முதலாவது, இயேசு நமக்காக காயப்பட்டார். இயேசு நமக்காக காயப்பட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாம் சுகமாக இருக்க, நாம் சுகம் சிலுவையிலிருந்து வந்தது. அதான் சிலுவையில் உண்டான மாற்றம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சிலுவை ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 53ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் இவ்விதமாய் வசனம் சொல்லுது. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 53ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே, கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய ஜனமே, இந்த நாளிலே கர்த்தர் நம்மளோட உங்களோட அவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5வது வசனம், நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், நம்முடைய மீறுதல் நிமித்தம் இயேசு காயப்பட்டார். அந்த காயப்பட்ட அந்த காயத்தினால இன்றைக்கு அநேகருக்கு சுகம் உண்டாகிறது, பலன் உண்டாகிறது, அநேகருக்கு நம்பிக்கை உண்டாகிறது. சிலுவையிலே இயேசு காயப்பட்டார், அடிக்கப்பட்டார். வேதம் சொல்லுகிறது, அவர் என்ன செய்யப்பட்டார்னா, பலவிதமான ஆயுதங்களை கொண்டு அவருடைய முதுகிலே கிழித்தார்கள். அந்த 39 முறை இயேசுவை அடித்திருக்கார்கள். அவருடைய முதுகு உழுத நிலம் போல் இருந்ததா என்று எழுதப்படுது. உழுத நிலம் எப்படி இருக்கும்? உழப்பட்ட நிலம் போல் இருந்தது என்று சொல்லப்பட்டது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அவ்விதமாக இயேசு காயப்பட்டார், காயப்படுத்தப்பட்டார், நொறுக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார், வாதிக்கப்பட்டார், சித்திரவதைக்குள் உட்படுத்தப்பட்டார். தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, அன்றைக்கு ஸ்தோத்திரம். ஏன் அப்படி ஆனார் என்றால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் புத்தகம் 8ஆம் அதிகாரத்தில் அன்றைக்கு ஸ்தோத்திரம், தேவனாம் மைப்படுவதாக 8ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, 8ஆம் அதிகாரத்தில் அஸ்தமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகளை சுஸ்தமாக்கினார். அன்றைக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வசனம், அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது இவை நிறைவேறும்படியாக தந்தது. இயேசுவிடத்தில் அநேக பிணியாளிகள், அசுத்தாய் பிடித்தவர்கள், வியாதிஸ்தரெல்லாம் கொண்டு வந்தார்கள். அவர்களை அவர் தமது வார்த்தையினாலே துரத்தி அவர்களை சுஸ்தமாக்கினார். தேவ பிள்ளையை, இது எங்கிருந்து உண்டானதால் அப்படி தழும்புகளிலிருந்து உண்டானது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஜனமே, கர்த்தர் நமக்கு மீட்பை உண்டு பண்ணினார். எப்படி என்றால், 1 பேதுரு புத்தகம் 2:24, 1 பேதுரு 2:24, கர்த்தர் நல்லவர்.
நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே நமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று எழுதப்படுது. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஜனமே, கர்த்தர் நமக்கு சிலுவையிலிருந்து ஒரு பெரிய மாற்றம், சுகத்தை கொண்டு வந்தார். அவர் காயப்பட்டார் என்றால் காயம் லேசானதா? அது கொடூரமானது. சாதாரண ஒரு சின்ன ஒரு வீக்கம் நம்முடைய சரீரம் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது. ஒரு சின்ன அடிப்பட்டால் பல விதத்தில் சிரமப்படுத்தப்படுகிறோம், பல விதத்தில் வேதனைப்படுத்தப்படுகிறோம். அத்தனையும் இயேசு நமக்காக அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் தாகமாக இருந்தார். அவர் நாம மைப்பட அப்பொழுது காடியை அவர் கொடுத்தார்கள். காடி என்றால் பெயின் கில்லர், அதாவது வலிக்கு நிவாரணம், அது கொடுத்தாங்க. அதை அவர் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். என் முழு மனு குலத்துடைய பாவத்தை என்னுடைய வேதனையினால நான் சுமந்து தீர்க்க வேண்டியது என்பதை அறிந்து அந்த பொருளை, அந்த காடியை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, இந்த நல்ல நாளிலே நாம் இயேசு எனக்காக சுகத்தை அவர் சிலுவையிலிருந்து கொடுத்தார் என்று நாம் அறிந்து விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவதாக, தேவன் நாம் மையப்படுவதாக, அன்பான தேவ பிள்ளைகளே, கிறிஸ்து நமக்காக தேவ நீதியானார் என்று எழுதப்பட்டது. கிறிஸ்து நமக்காக தேவ நீதியானார். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்திலேயே 53ஆம் அதிகாரத்தில் காட்டுகிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கிறிஸ்து நமக்காக தேவ நீதி ஆனார். 6ஆம் வசனம் என்று ஸ்தோத்திரம். நாம் எல்லாருக்கும் ஆடுகளைப் போல வழித்தப்பி திரிந்து அவனவன் தன் வழியில் போனோம். கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார் என்று சொல். அவர் மேல் விழப்பண்ணினார். தேவ பிள்ளைகளை, தேவ ஜனமே, இந்த நாளிலே நம்முடைய அக்கிரமத்தை அவர் மேல் விழப்பண்ணினார். அதே போல கொரிந்தியர் புஸ்தகத்தில் ஒரு வசனத்தை காட்டி, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில், ஆண்டவர் நல்லவர், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 5:21, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படி பாவம் அறியாத அவரே நமக்காக பாவமானார். பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமானார். அன்றைக்கு ஸ்தோத்திரம். அன்று நாம் மைப்பட தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே போல தேவ நீதி அவர் மூலமாய் கிடைத்தது. அப்படின்னா அவரோட சேரும் சிலாக்கியம், அவரோட நெருங்குற சிலாக்கியத்தை பரலோகத்தின் ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 1 யோவான் 1:7 விதமாய் சொல்லப்பட்டிருக்கு. 1 யோவான் 1:7, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சகல பாவம் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆண்டவர் நல்லவர். இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவத்தை நீக்கி நம்மை சுத்திகரிக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம் பாவத்தோட தேவனை தரிசிக்க முடியாது, பாவத்தோட தேவ சமூகத்தில் சேர முடியாது. பாவம் அநீதியை கொண்டு வரும், பாவம் நியாயத்துக்கு விரோதமான செயலை கொண்டு வரும், பாவம் தேவ கோபாக்கினை வெளிப்படுத்தும். இதை அறிந்து கிறிஸ்து என்ன செய்யறாராம்? நமக்காக அவர் தேவ நீதியானார். பாவம் அறியாத அவர் நமக்காக தேவ நீதியானார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஜனமே, இந்த நல்ல நாளிலே ஒரு விஷயம் நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவராக இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. சர்வவல்லமையுள்ள தேவனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சிலுவையிலே நீர் எங்களுக்காக பட்ட பாடுகள், சிலுவையின் மூலமாய் சம்பாதித்து கொடுத்த இந்த மாற்றத்தை இன்றைக்கு நாங்கள் கண்டோம் ஆண்டரே, பார்த்தோம் ஆண்டரே. நீர் அப்பா சிலுவையில எங்கள் சுகத்தை பெற்று தந்தீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம். நீங்க சிலுவையில தேவனே எங்களுக்கு தேவ நீதியை பெற்றுக் கொடுத்தீங்களே, நீதியை பிடித்துக்கொண்டு உம்மோடு நெருங்கி வர கர்த்தர் இயேசு கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.